இப்ப வாத நாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க வாதத்தினுடைய பிரிவுகள் வந்து மொத்தம் 80 இருக்கு. வாதத்திலேயே 80 வகை வாதம் இருக்கு. பக்கவாதம், ஆமவாதம், அந்த வாதம், இந்த வாதம் நிறைய இருக்கு கீழ்வாயிட்டு. அதே மாதிரி பித்தத்துல வந்து 40 பித்தம் இருக்கு. அனல் பித்தம், ரஞ்சக பித்தம் அப்படின்ட்டு நிறைய இருக்கும். வாத பித்த கபம், பித்த பித்த ஐயம், கப ஐயம் அப்படின்ட்டு வர கப கப கபவாதம், அந்த மாதிரி கபத்திலேயே இணைஞ்சு வரும். மொத்தம் 40. அடுத்து வந்து கபநாடி. கபநாடின்னு எடுத்துக்கிட்டா ஸ்கூல் ஆஃப் தாட் 2 இருக்கு சரிங்களா. 20ன்னு சொல்றாங்க, 21ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நாடிகளை அந்த பிரிவுகளை நிறைய பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாடி பிடிச்சு பார்க்கும்போது ஒரு நோயாளிக்கு, இப்ப நான் டாக்டருங்கிற முறையில சொல்றேன், அவங்க வராங்க, வந்தவொடனே சில சிம்டம்ஸ் சொல்றாங்க. மூக்கெல்லாம் அடைச்சிக்குது, தும்மல் நிறைய வருது, தலைவலிக்குதுமா, எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, முட்டி வலி வேற வந்துருச்சு. அப்போ முட்டி வலி வேற வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து அந்த சிம்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த சிம்டம்ஸை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து டயக்னோஸ் பண்ணணும் மெயின் டிசீஸை வச்சு. ஸோ கபவாதம்